ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இனிஷியலாக நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணச்சா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுவும் ஸ்டாக் செலெக்ஷனில் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும். இனிஷியலாக வரச்ச ஒன்றே ஒன்று தான். பிகினராக இருக்கும் போது நீங்கள் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இமீடியட்டாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணி பழகுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வெயிட்டிங் டைமே 15 மினிட்ஸ் தான். இதில் இங்கே நிறைய பேருக்கு லாஸ் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும், எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம பெரிய லாஸ்க்குள்ளே போவோம். ஏன்னா இனிஷியலாக எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண எதுவுமே தெரியாது. இப்போ நான் அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க, ஓகேங்களா? ட்ரேடை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். 1 இயருக்கு பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா. ஏன்னா என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே பிகினராக ஜாயின் பண்ணச்சா நான் டம்மியாக தான் அவங்கள ட்ரேடை எடுக்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் வேணும், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் ட்ரேட் எடுக்கச்சா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, Nifty 50 நெக்ஸ்ட் 50 ட்ரேட் எடுக்கீங்களா பாருங்கள். இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் 50 தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வியூ பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு 4%, 5% இப்படி ஏறி இருக்க ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று இதில் ஒருத்தர் ட்ரேட் எடுத்திருப்பார். இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன். ஏன்னா 4%, 5%னா கேப் அப்பில் இருக்குது, நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. அப்போ நேற்று ட்ரேட் எடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் லாபத்தை மேக் பண்ணிட்டு இருப்பாங்க, செல் என்ட்ரி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணும்போது உங்களுக்கு அதில் மூவ்மெண்ட் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த 2%க்கு கீழே இருக்கா, இதில் பை சைடு எடுக்கும்போது இந்த ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இந்த 2%க்கு கீழே எடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன், ஐடிசி வச்சுருக்கேன் அப்படின்னா, நார்மலாக சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, சும்மா நீங்கள் பார்க்கும்போது நோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த டே கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கா, சரிங்களா? அடுத்தடுத்த பீக்கை தொடரும். இங்கே பிரேக் அவுட் பண்ணாலும் இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, மேஜராக எங்கே சக்ஸஸ் இருக்குது, டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் சக்ஸஸ் இருக்குது. இனி டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குல்ல, இந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணச்சா எங்கே பண்ணுங்கன்னா, இதில் இருக்க ஸ்டாக்கை பண்ணுங்கள். ஏன் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து சேவியர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் ஹை லோ, மார்னிங் ஓப்பன் ஆகிச்ச 100 ரூபாய் அப்படின்னா, ஸோ ஓப்பன் ஆகிச்சா 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா மூணுமே சேமாக தான் இருக்கும், சரிங்களா? ஓப்பன் ஹை லோ. இப்போது நிறைய பேர் பை பண்ண ஆகும், இந்த 100 ரூபாய் ஸ்டாக் மேலே இன்க்ரீஸ் ஆகும், 102ன்னு இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். உள்ள பையர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது 2%க்கு கீழே இருக்குது ஒரு ஸ்டாக்கு, சரிங்களா? 2%க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிஃபர் பண்ணலாம். பண்ணிவிட்டு 0.50க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா? இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணுங்கள், ஓப்பனும் லோவும் மார்னிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நல்லா சூஸ் பண்ணி, சரிங்களா? இப்போது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, நான் இதில் சும்மா இந்த சார்ட் எடுத்து வியூ பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பனும் லோவும் சேம், ஓப்பனும் லோவும் சேம். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகம், சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மார்னிங்லேயே இந்த ட்ரேட் வந்து மார்னிங்லேயே எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க மேக்ஸிமம், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை விட்டுருங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் யார் ஒருத்தர் வந்து வேறு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாங்களோ, இன்னொன்று முழு நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களோ, இவங்க தான் மேஜராக சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணும், ட்ரேட் பண்ண ஸ்டாக்லேயே திரும்ப ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குன்னு அதிலேயே போயிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
அப்போ என்ன ஆகும், மணி ஒரு 12-15 பக்கம் வந்துச்சுன்னா 3 hours கேண்டலாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் இருக்க எல்லா ஸ்டாக்கையுமே என்ன பண்ணும், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணும். இதில் இருக்க 2% அந்த டைமில் 2% எந்த ஸ்டாக்லாம் கீழே இருக்கோ 0.5க்கு மேலே இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த 3 hours கேண்டல் டைம் ஃப்ரேம் போடுங்க. நமக்கு என்ன நடக்கும், ஒரு 10லேருந்து சரிங்களா ஒரு 12 ஸ்டாக்கிட்ட நமக்கு கிடைக்கும். இதில் பாசிட்டிவில் போகிற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 ஸ்டாக் கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும் ஸ்டாக்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இதில் ஒரு நாளைக்கு 3 hours கேண்டில் எத்தனை வரும், 3 வரும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 3 hours பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் ரேஷியோ கொஞ்சம் இருக்கும். இது 12-15க்கு அப்புறமா இங்கே பிரேக் அவுட் பண்ணல, இங்கே பிரேக் அவுட் பண்ணல, இங்கே பிரேக் அவுட் பண்ணல, நீங்கள் எங்கே பார்த்தாலும் 3 hours கேண்டில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அப்போது இந்த 3 hour விட்டுட்டு இந்த 3 hourல ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு, அதாவது செல்லுக்கு வந்து ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கணும். பை சைடு போகிறீங்க, இந்த மாதிரி பை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் லோவும் சேமாக இருந்துச்சு. அடுத்த 3 hour கேண்டில் இது இந்த 3 பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். பண்ணும்போது இதில் இருந்தால் இன்னும் அட்வான்டேஜ். அதாவது சின்ன சின்ன விஷயந்தான். இப்போது ட்ரேடில் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ட்ரேடை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்தவுடனே டைமை யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் 15 minutes வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நீங்கள் நினைக்கிற பாயிண்ட் கிடைக்கும். இல்லை 15 minutesல லாஸ் இல்லாத ஓரளவுக்கு பர்சன்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த 12 o'clock இதெல்லாம் நீங்கள் வரைச்ச 5 to 10 minutesல ட்ரேடாக க்ளோஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதுலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இதில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.